ஒரு டீச்சராக பசங்கக்கிட்டேருந்து எனக்கு மேக்ஸிமம் வர ஃபீட்பேக் வந்து என்ன தெரியுமா? யாழியன் சார், நான் சூப்பராக படிக்கிறேன் யாழியன் சார், சூப்பராக எல்லாத்தையும் படிச்சுட்டு எழுதி கூட பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் 2-3 வாட்டி படிக்கிறேன், 2-3 வாட்டி எழுதுகிறேன். ஆனால் எக்ஸாம்னு வந்துட்டா அந்த எக்ஸாமில் எல்லாமே மறந்து போகுது. எல்லாத்தையுமே நான் எக்ஸாமில் சுத்தமாக ஒழுங்காக பண்ணுறதே கிடையாது. எப்படி ஆனியன் சார் நான் வந்து எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிறது, எப்படி நான் எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது? இதுதான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனை தான் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? மொதல் விஷயம், உங்களை நான் என்ன செய்ய சொல்லணும் அப்படின்னாலும் அதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்படணும். நான் மட்டும் இல்லை, என் டீமில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே. நாங்கள் அடுத்த 1 மாதம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எக்ஸாமில் நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பர் டூப்பர் பிளானோட வரப்போகிறோம். அந்த பிளானுக்கு அடுத்த 30 நாள் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வரதுக்கு முன்னாடி அதுக்கு பேக்ரவுண்டில் என்னெல்லாம் ஒர்க்கு நடக்குது, ஒவ்வொன்றுத்தையும் இப்படி 30 நாளைக்கு 30 ஷார்ட்ஸாக போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் எனக்கு என்ன தெரியுமா? உங்களை எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் நம்புறது என்ன? நீங்கள் ஒரு எக்ஸாமை ஸ்ட்ரெயிட்டாக போய் எழுதுறதுனால தான் பிரச்சனைன்றத நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு எக்ஸாம் ப்ராக்டிஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு உங்களால் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதுக்கு தான் உங்களுக்கு நான் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸை சொல்லியிருந்தேன். இப்போ அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு நாங்கள் டீச்சர்ஸ் எல்லோரும் உட்காந்து என்ன செய்ய போகிறோம்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெடி பண்ண போகிறோம், கொஸ்டின்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் இதெல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி கொஸ்டின்ஸாக இருக்க போகுது. இன்ஃபேக்ட் நாங்கள் வைக்கிற டெஸ்ட் சீரீஸில் இருந்து தான் பப்ளிக்கில் உங்களுக்கு அத்தனை கொஸ்டின்ஸும் வரும், கேரண்டியாக. ஆனால் எப்படி? அதைத்தான் 30 நாள் நான் உன்கிட்ட காமிக்கிறேன். என்ன ரிசர்ச் பண்ணுறோம், எப்படி கொஸ்டின்ஸை எடுக்கிறோம், அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எத்தனை பேர் இதை பார்க்குறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஸ்ட் சீரீஸை வச்சு நம்ம எப்படி மார்க் எடுக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.